அதான் உடல்நிலை சரியில்லைன்னா அது சொல்லிட்டு ஆச்சு கேட்கணும். இப்போ என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை சொல்லணும். நீங்களே கேட்டு கூட சொல்லுங்கள், இல்லாட்டி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ என்ன பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு? அதாவது இதயத்தில் திடீர்னு ஒரு குறைவு. சரி. அப்போ நம்ம போய் ட்ரீட்மெண்ட்டு போகும்போது அதனுடைய சுழற்சி வந்து கம்மியாக இருக்குது. இதயம் வந்து ஃபங்க்ஷன் வந்து கம்மியாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பம்பிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சிறிய கருவி ஒன்று பொருத்தியிருக்காங்க. அவருக்கு எனக்கும் அவருக்கும் ஒரே வயது தான். என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். சமீப காலமாக அவர் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு. பல முறை அந்த வீடியோவை அனுப்பியிருக்கேன். ஐயாவுடைய கொஞ்சம் முழுமையாக பார்க்கல, பட் அவர் வந்து ஒரு சரணாகதியில் உள்ளவர். பாருங்கள், இனிமே பாருங்கள். இப்போ அகத்திய பெருமான்கிட்ட கேட்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி சபைக்கு வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆமாம், இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை. அவர் இன்னும் முழுமையாக பயணப்பட்டு வெளியே வர முடியல. பணியில் இருக்கு. எவ்வளோ நாள் ஆகுது அந்த இது பண்ணி அதை வச்சு? எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு 3-4 மாதம் ஆச்சு. 4 மாதம். இப்போ தான் 1 மாதமாக தான் பணிக்கு போய்கிட்டு இருக்காரு. சரி சரி சரி. மாலை நேரங்களில் கொஞ்சம் எனர்ஜி டவுன் ஆகுது. டவுன் ஆகுது. அதனால் முழுமையாக இன்னும் பயணப்பட்டு எங்கேயும் வெளியே வரல. 4 சக்கர வாகனம் மாத்திரம்தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஐயா சொன்ன மாதிரி. சரி சரி. ஆமாம் சார், ரைட்டு. அகத்திய பெருமானை வணங்கி நின்றுங்க. எல்லா நிலைகளுக்கும் காரணம் வந்து ஏற்கனவே நீ கேள்விப்பட்டிருப்பேன், முன் ஜென்ம நிலைகள் தான். அப்போ நம்ம செய்யப்பட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கு. அதோட தொடர் தான் இடர்களா, இன்னல்களா, நோய்களா, நொடிகளா, தாழ்வுகளா, ஏற்றத்தாழ்வுகளா, பாவ புண்ணியங்கள் வருது. அது ஏதோ ஒரு நிலைக்குள்ளே ஓய்வு போன விஷயம். அது சூட்சமம் வந்து அகத்திய பெருமானுக்கு தெரியும். முன்னாடி வந்திருந்தால் இப்போ தான் வரணும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. இனிமேல் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அகத்திய பெருமான்கிட்ட கேட்போம். ஓம் அகதீஷாய நமக. ஆசின்னா அந்த விஷயங்களை சொல்லித்தான் அகத்திய பெருமான்ட்ட ஆசிக்கு அகத்திய பெருமான்ட்ட சரணடைஞ்சு அவரை பிரச்சனையே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அந்த சிவசூட்சமத்துக்குள்ளே போட்டும் ஏதோ ஆகம நிலைகள் வந்தாலும் நீங்கள் செய்யணும். என்ன ஏதோ வந்தால் வழிபாடு செய்ய சொல்லலாம். ஏதோ ஏன்னா அந்த விஷயங்களில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பிக்கை ஆனால் இவ்வளோ உட்காந்து பார்த்துருக்காங்க, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொல்லிக்கோங்க. அதை நீங்கள் சொல்லதை வச்சு முன்னாடியே அகத்திய பெருமான்ட்ட கேட்போம். நீங்களும் வணங்கி நின்றுக்கோங்க. அவங்க சொன்னதுக்காண்டி வந்தது இல்லாமல் இறைவன் வந்து பேசக்கூடிய தளம், தலையெழுத்தையே மாற்றக்கூடிய நிலை வந்து சிவசபையில் இருக்குது. கிரகங்களையெல்லாம் தள்ளி வைக்கக்கூடிய ஆற்றல் சபையில் இருக்குது. இவ்வளோ விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் சபையில் இருக்குது. ஏன்னா அகத்தியர் வரையில் எல்லாமே செய்ய முடியும். அகத்தியர் ஒருவரால் மட்டும் அப்படிங்கிற நிலையை அகத்தியர் ஒருவரெலாம் சிவபெருமானும் அவன் தான் எல்லாமே. அந்த பிரபாண்ட நாயகன் அவர் என்னன்னாலும் சொல்லலாம், நம்ம சொல்ல முடியாது. அங்கே நான் நெல் நவகிரகங்களை நகர்த்தி வச்சுருவாங்கன்னா நம்ம வீடு போய் சேர முடியாது. அகத்திய பெருமான் சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடிய சபை இது. அதனால் அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் உள்வாங்கி நம்பி நில்லுங்க. என்ன ஆசி என்ன சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். ஓம் அகதீஷாய நமக. பேர் என்ன பேர் சார்? பேர் செந்தில்குமார். ராசி நட்சத்திரம் கொஞ்சம் சொல்லுங்க. ரைட். வயசு வந்து என்ன ஆகுது? எத்தனை வயசு? 49. நீங்கள் உட்காந்துக்கோங்க.
இறைமகா பிரபஞ்ச சச்சங்கம நிகழ்வுதனில் உள்ளூர உயர்நிலை கண்டு சிவசபையில் நற்சீடனாய் வலம் வருகின்றவனுடைய நற்சொல் கேட்டு அவன் காட்டுகின்ற அவ்வழி நல்ல அருள் வழியே என்பதை சச்சங்கம நிகழ்வில் அமர்கின்ற பொழுது படிப்படியாக உணர்நிலை கொண்டு தன் சரீர நிலையது உயர்வடைவதற்குரிய அற்புதமான ஆசியை பெற வந்து சிவசபையின் முன்பாக சிவசித்த சபையின் முன்பாக நிற்கின்ற உமக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். இறை பெருமகா சூழல்கள் சுழற்சி முறையில் தவமிருந்து நடந்தேறுகின்ற சச்சங்கம நிகழ்வில் ஞான நிலைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய அற்புதமான இச்சபையில் ஞான நிலை நோக்கிய பயணத்திற்குரிய இடர் இன்னல்கள் தீர வேண்டும். அவர்களுக்குரிய இன்னல்களை வராது காக்க வேண்டும். வருகின்ற முதல் நிலையிலேயே இடர்கள் வருகின்றனவே, அதிலிருந்து அகத்தியனே அந்நிலையை தவிர்த்து கொடுக்க என்று பிரபஞ்சத்தின் நியதியையே மாற்றக் கேட்ட அற்புதமான சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி, ஒருவன் நிச்சயமாக வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். மானிடன் வினைகளை அனுபவிப்பதற்காகவே மானிட பிறப்பாக பிறக்கின்றான் என்று அகத்தியன் கூறுகின்றோம். அவ்வாறு பிறக்கின்ற பொழுது வருகின்ற வினைகளில் இருந்து விடுபட்டு வேறுபட்டு நிற்பதற்கு இறை சிந்தனை, இறை வழிபாடு, இறை பயணம் என்பது நிச்சயம் ஒருவன் கையாண்டிருக்க வேண்டும். அவ்வாறு கையாண்டிருக்கின்ற சூழலில்தான் அவன் வருகின்ற இடர்களிலிருந்து விடுபட முடியும் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி, ஏற்றமுற வருகின்ற சஷ்டி பெருநாள் அன்று, கந்த சஷ்டி திதி நடைபெறுகின்ற அன்று சபை நாடி கோமாதா பூஜை காண்பதற்கு சபை வந்து அமர்ந்து, முதல் நாள் வந்தமர்ந்து சித்தனோடு அமர்ந்து உரையாடி ஆற்றலாக அத்தலமதில் இருக்கும் பரிவார ஆற்றல்களின் சூட்சம அணுக்கரகத்தை பெற்று புனர்ஜென்மம் வழங்குகின்ற கோமாதா பூஜைக்குரிய கைங்கரிய நிலைதனை ஏற்று நின்று வஸ்திரம் மலர் கைங்கரியங்கள் ஏற்று அற்புதமாக அன்றைய நாள் நடைபெறுகின்ற சந்தன அபிடேகத்தினை தன் கரங்களால் அச்சந்தன திரவிய நிலையை பெற்று கொடுத்து சித்தன் கரங்களிலிருந்து ஆற்றுகின்ற சந்தன அபிடேக நிலை கன்னிமூல ஆணைமுகன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு தாரை வார்க்கப்படுகின்ற பொழுது அவ் அபிடேக நிலைகளிலிருந்து அற்புதமாய் எவ்வாறு அகத்தியன் சிரசிலிருந்து சிவபெருமான் சிரசிலிருந்து கன்னிமூல ஆணைமுகன் சிரசிலிருந்து சிவமகா வாழை சித்தனுடைய சிரசிலிருந்து சந்தனம் படிப்படியாக இறங்கி தரை நோக்கி செல்கின்றதோ, அதுபோல் இவனுடைய ரண நிலைகள் படிப்படியாய் சிரசிலிருந்து அத்தகைய இதய நிலைகளிலிருந்தும் இறங்கி நிற்கும், ஏற்றம் பெற்று நிற்பான் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். அற்புதங்கள் நிறைவேறும் சபைகளில் இதுவும் ஒரு சான்றாக பிற்காலத்தில் அமையும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். யாம் அதற்கு முழு முதல் நிலை நம்பிக்கை நிலையோடு வளம் வர வேண்டும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். எவ்வித மாற்று நிலை சலன சந்தேக நிலைகளுக்குள்ளும் செல்லாது உயர் சரணாகதியோடு சபை நாடி வந்து அமர்ந்து உள்ளூர ஆற்றலாக அமர்ந்திருக்க வேண்டும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். அவ்வாறு கோமாதா பூஜை நிகழ்வுகள் நிறைவடைந்து அபிடேகம் நிகழ்கின்ற பொழுது சந்தன அபிடேகத்தினை பிரத்யேகமாக காண வேண்டும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி, சந்தன அபிடேகம் நிறைவுற்ற பின்பாக அங்கு சிவமகா வாழைச்சித்தன் திருவுருவம் இருக்கின்றது. அதற்கு முன்பாக தென் திசை நோக்கி அமர்ந்து உன் கண்களை மூடி அமர்ந்திருக்க அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். அற்புதமாக தவநிலையிலும் உமக்கு தலம் கொடுப்போம். அபிடேக நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுதும் அத்தலத்தில் அமர்ந்து ஆற்றல் பெற்றிருக்க என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி, அற்புதமாக நிலை மாறுகின்ற ஆசிதனை அகத்தியன் சரீர துடிப்பு நீர் உரைத்தவாறு அகத்தியன் அந்நிலையையும் சிவத்தின் திருவடியில் வைத்து ஆற்றலாக பரிசீலனை செய்கின்ற நிலை பிரபஞ்ச மகா சபையில் மட்டுமே நிகழ்ந்தேறுகின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். அந்நிலை நிச்சயமாய் நடந்தேறும் வரும் காலங்களில் வழங்குகின்ற வினை நிலைகளின் மாற்று நிலைகள்
சிறிதளவே அவன் அறியா நிலைகளில் விடுபடுகின்ற ஆற்றலையும் அகத்தியன் சிவசூட்சம நூலிலிருந்து பிரபஞ்சத்திற்கு சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றலில் இருந்தும் வழங்குவோம் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம். நிச்சயமாக நல்நிலை நடைபெறும் ஆசியை அகத்தியன் வழங்கி அமர்கின்றோம். சுப நிகழ்வாய். ஓம் அகதீஷாய நமக.